வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் சிம்ம லக்னத்திற்கான ராகு நட்சத்திர மாற்ற பலன்களை பார்க்க இருக்கோம். இப்போ நமக்கு 8ஆம் வீட்டில் மீன ராசியில் ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் 5ஆம் தேதி ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார். இப்போ வருடம் முழுக்க அந்த சனி நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்க போகிறார். உத்திரட்டாதிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். சனி இப்போ 7ஆம் வீட்டில் இருந்திருக்கார், கும்பராசியில் இருக்கார். இப்போ சனி பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. ஆனால் வக்கரகதியில் போயிட்டுருக்கிறதுனால அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு அவர் ராகு நட்சத்திரத்துக்கு வந்துடுவார், சதய நட்சத்திரத்துக்கு. அந்த டைம்லேருந்து வருடம் முழுக்க என்னாகும், இப்போ சனியும் ராகும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்குவாங்க. சனி நட்சத்திரத்தில் ராகு, ராகு நட்சத்திரத்தில் சனி. ஸோ இந்த கிரக நிலைகளை அனுசரித்து தான் இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு பலன்களாக, பொது பலன்களாக சொல்லப்படுகிறது. ஜென்ரலாக நம்ம பயிற்சி பலன் அப்படின்னு எடுக்கும்போது கிரகங்கள் போகிற இடத்த மட்டும்தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஆனால் முக்கியமாக நமக்கு நிகழ்வுகளை நடத்தி தர்றது கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் தான். அப்போ அந்த நட்சத்திர அதிபதிகளினுடைய பயணம் இப்போ எப்படி இருக்குது, எந்த இடத்துல அது இருக்குது, அது மட்டும் இல்லை நம்ம ஜாதகத்தில் எந்த பாவத்தை இயக்கிற அதிகாரி, இதையெல்லாம் வச்சு தான் நமக்கு இந்த கோசார பலன் நிகழ்வுகள் அப்படிங்கிறத நடக்குது. ஸோ இந்த டீப்பான விஷயத்த நீங்கள் இந்த மாதிரி பலன்களை பார்க்கத்தான் உள்ளுக்குள்ள டிகிரி பிரகாரம் நமக்கு நட்சத்திரம், உபநட்சத்திரம், பாவ அதிகாரி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு அந்த ஜோதிடத்தினுடைய உண்மை நிலை புரிய வரும். அப்போ என்ன ஆகும்னா நிகழ்வுகளுக்கும் இன்னைக்கு நடக்கிற நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது நீங்களே உணர முடியும். ஜோதிடத்தை உணரும் போது தான் அதில் இருக்கக்கூடிய வலிமை தெரியும். இதெல்லாம் தெய்வீக கலைன்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் ஆன்மீகம்ங்கிறது என்ன, அதை சயின்டிஃபிக்காக நம்ம ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது, அதை உணர முடியும். அது மாதிரி தான் இந்த ஜோதிடத்தையும் உணர முடியும். இந்த உணர்தல் அப்படிங்கிறதுக்கு எப்படின்னா அதுலேயும் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நம்ம கரெக்டாக பார்க்கணும் இல்லையா. ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்குன்னே தெரியாமல் பலன் சொல்லி நம்ம தவறாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அப்புறம் ஜோதிடத்தை தவறு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ நமக்கு 8ல் ராகு வந்துருச்சுங்க, 1.5 வருஷமும் 8ஆம் இடத்த அஷ்டம ராகு கஷ்டம்னு சொல்லி பலனை சொல்லி முடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் உண்மையிலேயே அந்த 1.5 வருஷ காலமும் வேற எந்த கிரகமும் வேலை செய்யாதா, இல்லை நம்ம ஜனன ஜாதகத்தில் போயிட்டு இருக்கிற திசா புத்தி அந்தரமெல்லாம் ஒரு நல்லது செய்யாதா, இதெல்லாம் பார்க்காம நம்ம இந்த ராகு பயிற்சி அதை நினச்சி பயந்துக்கிட்டு அது இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் அதுதான் பண்ணுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதுவே பெரிய தவறாயிடுது இல்லவா. இப்போ அதனால் நம்ம என்ன ஒரு கான்செப்டுக்கு வரணும்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஸ்தானமும் அதில் நட்சத்திர தொடர்புகள் எப்படி சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் 8ல் வந்துட்டார் தான். இப்போ வரைக்கும் புதன் நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவருக்கு அது சில பேருக்கு திடீர் தனவரவு கூட கொடுத்துருக்கும். சில பேருக்கு அந்த பணம் சார்ந்த நெருக்கடிகளில் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து மீள முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள், எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காமல் போயிட்டு இருந்திருக்குது. இதெல்லாம் அந்த புதனுக்கும் ராகுக்கும் உள்ள தொடர்பை வச்சு நம்ம எடுக்கிறது. இப்போ சனி நட்சத்திரத்தில் வந்ததுனால இப்போ என்ன ஆகும்னு பார்த்தா கெட்டது நடக்காது, நல்லது நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் சனி நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 8ஆம் வீட்டினுடைய பலனை ராகு செய்யறதுக்கு முற்படும் பொழுது அவர் நின்ற நட்சத்திராதிபதி சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் வீட்டின் பலன் நிகழ்வுகளாக நமக்கு வராது. அதனால் எதிர்பாராத கஷ்ட நஷ்டமோ, வலிவேதனையோ, துன்பமோ, உறவுகளில் பிரிவோ, வம்பு வழக்கோ மற்றும் தன நெருக்கடியோ, இழப்போ வராது. 7ஆம் இடத்துல சனி என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சிம்ம லக்னத்துக்கு அவர் கொஞ்சம் எதிரி தான். அது 7ஆம் வீடுங்கிறது என்ன, நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய நபர்கள், கஸ்டமராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், நம்ம ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கலாம். இப்போ அந்த சனி அப்படிங்கிறவர் அங்கே கொஞ்சம் வலுவாக இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில்
சனியினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். நட்சத்திரம் பேசிக்கலாகவே சிம்ம ராசிக்கு சனியினுடைய நட்சத்திரம் வந்து 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துலையும் தான் இருக்குது. அப்போ சனி கெட்டவர் அப்படிங்கிறது சிம்ம லக்னத்துக்கு உறுதியாகி விட்டது. ஆனால் இப்போ அவர் இருக்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவரே ஆற்றல் குறைஞ்சிட்டாரு. அப்போ அந்த கெட்டதை செய்ய விடாத ஒரு பலவீனத்தில் அவர் இருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து அந்த அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க தேவையில்லை. அது மாதிரி ஒன்றும் நடக்காது. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவானவர் எதிர்பாராத சில புதிய நபர்களின் ஒரு ஆதரவு, ஒரு வழிநடத்துதல், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேங்கிங் சிஸ்டம், ஒரு கம்யூனிகேஷன் லைனில் டெவலப் ஆகிறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி படிப்பு லைனில் இருக்கவங்களுக்கும் ட்ரைனிங்கில் இருக்கவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வளர்ச்சி கொடுக்கும். சனின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உழைப்பு தாங்க. அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு அந்த உழைப்பினால் புதிய புதிய நபர்களினுடைய தொடர்புகள்னால ஒரு சப்போர்ட்டு கிடைச்சி மேன்மைகள் ஏற்படும். அதாவது நமக்கு வந்து சமுதாயத்தில் எக்ஸ்போசர் கிடைக்கும். அந்த எக்ஸ்போசர்னால நமக்கு அது புகழ் தான் கிடைக்கும். அதில் வந்து உங்களுடைய திறமைகள் போற்றப்படும். உங்களுக்கு ஒரு ஒர்க் எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த ஒர்க்கு ஸ்மூத்தாக போகணுங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கும். அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். பணநிலை சீராக இருக்கும், ஒன்றும் மோசம் இருக்காது. கம்யூனிகேஷன் லைன் ரொம்ப நல்லா இருக்கும். கருவிகள் உபயோகித்தல், சிறு சிறு பயணங்கள் மூலம் இது பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். இடம் மாற்றுறது, பிரயாணம் போகிறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் பண்ணலாம். இப்போ சில பேருக்கு இடம் விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சீக்கிரம் விற்று போகும். அதே மாதிரி நமக்கு இடம் வீடு கட்டுறது சொந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டும் இங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கும். வளர்ச்சிகள் வந்து இருக்கும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுவோ சனியோ திசாபுத்தி அந்தர ரீதியாக 4ஆம் இடத்துக்கு தொடர்பு இருந்தால் இந்த காலகட்டத்தில் வீடு அமைஞ்சிடும். இது எல்லாமே அந்த பாவ தொடர்புகளில் தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்குது. அதனால் நீங்கள் முதல்ல ஜோதிடத்தில் இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ ஒழிய, நம்ம உண்மையிலேயே நிகழ்வை அப்படியே டேலி பண்ணணும், நமக்கு நம்ம தனிப்பட்ட பிறவிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா அது நம்ம ஜாதகத்துக்கு வச்சு தான் நம்ம அதை டேலி பண்ணணும். மற்றபடி படிக்கிற மாணவர்களுக்கும் நன்மைகள் இருக்குது. குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆயுள் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. வேலையிலையும் சிறப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த தொழில் செய்கிறவங்களில் பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி பூர்வீக சார்ந்த விஷயம், பெரிய படிப்பு, இதுக்கெல்லாம் நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் அக்டோபர் 3 வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அக்டோபர் 3க்கு அப்புறம் வந்து நிதிநிலையில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த 8ல் ராகுவை நினைத்து வருந்த வேண்டாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தினுடைய நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி ஜோதிடத்தை உணருங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.